Hello friends, welcome to Kitchen Book Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு போன் ஸ்ட்ரென்தனிங் ப்ரீமிக்ஸ் பவுடரும் அதை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு 6 ரெசிபியை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த கிளாஸில் 6 கப் கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து 5.5 கப் கருப்பு உளுந்தும் 1/2 கப் வெள்ளை உளுந்தும் எடுத்திருக்கேன். ரீசன் வந்து நம்ம அப்போ தான் வந்து செவக்கிறது நமக்கு தெரியும். அந்த வெள்ளை உளுந்தில் தான் நமக்கு செவந்துருச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியும். அதே கப்பில் 1.5 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். ஸோ பச்சரிசி எடுத்தாலும் சரி, இல்லாட்டி வந்து நீங்கள் கருப்பு கவுனி அரிசி எடுத்தாலும் சரி, எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப்புக்கு 1/4 கப், ஸோ 6 கப்புக்கு 1.5 கப் அரிசி, 12 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த கருப்பு உளுந்தோட வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சிலே வந்து நம்ம 3 or 4 டைம்ஸ் நம்ம நல்லா வந்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 3 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீசர் சைட் டோரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 6 months வரைக்குமே வந்து வண்டு எதுவுமே வராமல் நல்லா இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ரெசிபிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக இப்போ பார்த்துடலாம். நல்ல ஒரு ஒயிட் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து 50 grams எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷரிங் கப் வீட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குக்கி வந்து சூப்பராக வரும். கருப்பு உளுந்து குக்கி, இது நானே ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட் வந்து நம்ம சின்ன வயசில் பூஸ்ட் பிஸ்கட்னு சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். 1/3 கப் ஜாகரி பவுடர் எடுத்துக்கணும். ஸோ 1/3 கப் இல்லை அப்படின்னா 1/2 கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்டருக்கு ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா க்ரீமியாக இருக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப் ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துக்கணும். இதோட 1/3 கப் வீட் ஃப்ளவர் எடுத்துக்கணும். ஸோ 1/3 கப் இல்லை அப்படின்னா நம்ம 1/2 கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு சாண்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பெசரிக்கணும். ஸோ பெசரும் போது பாம்ஸில் வந்து நம்ம அழுத்தமே கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே விரவி எடுக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கட் அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக குக்கி டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி அப்படியே கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்த உடனே அப்படியே நம்ம வச்சிடலாம். ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு நம்ம குக்கீஸ் என்ன ஷேப்பில் நமக்கு தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஸ்கூப் பண்ணிக்கலாம். மேலே ஏதாவது நட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம அப்படியே வந்து நல்லா தட்டிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அவன் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் பேனில் சால்ட் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிஸ்கட்டை வந்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். பிஸ்கட்டோட சைஸை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பிஸ்கட்டாகவே பண்ணுறேன். அதனால் எனக்கு பேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 minutes லோ ஃப்ளேம்லேயே ஆச்சு. ஸோ நீங்கள் சின்ன சைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 15 minutesலேயே பேக் ஆகிடும். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வந்து இந்த பிளேட்டில் நல்லா கீ தடவிட்டு அதில் இந்த குக்கீஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஒரு 25 minutes நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். குக்கீஸ் எல்லாமே வந்து பேக் ஆகிடுச்சு. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சாஃப்டான டெக்ஸ்சரில் தான் இருக்கும். பட் நல்லா ஆற விட்டுருங்க. 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குக்கி டெக்ஸ்சரில் பெர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கருப்பு உளுந்து களி, கருப்பு உளுந்து கஞ்சி இதெல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி குக்கீஸ் பண்ணி கொடுக்கலாம். மேலே நமக்கு தேவையான டாப்பிங்ஸை வந்து மேலே நம்ம வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது நானே ட்ரை பண்ண ஓன் ரெசிபி தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு தடவை. இப்போ இதே ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு அடுத்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு பிரேக் பண்ண வரும். நம்மளுக்கு குக்கீஸ் எப்படி இருக்குமோ வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சின்ன வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரைப்பண்ட் பனானாவே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு ஜாகரி பவுடர் நான் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து க்ரீமியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 minute மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட 1/4 கப் ராகி ஃப்ளோர், நம்ம முளைக்கட்டின ராகி ஃப்ளோர் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நார்மல் ராகி ஃப்ளோர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே இதில் 1/4 கப் ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ப்ரீமிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கணும். இது கூட ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அதாவது 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுணும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் உள்ள அந்த மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா திக்கான பேட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ரொம்ப தின்னாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிற பேன் கேக் சரியாக வராது. நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கீ போட்டுட்டு அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம அந்த கரண்டி வச்சு போர் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணால் நமக்கு சரியாக வராது. ஜஸ்ட் போர் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ண விட்டுறணும். 5 minutesக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடணும். நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதுக்கு மேலே வந்து நமக்கு டாப்பிங்ஸ் வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஜாகிரி பவுடர் நம்ம மேலே தூவி கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்ட பனானாஸ் மேலே கட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கருப்பட்டி தண்ணி இருக்கும் இல்லையா, இல்லாட்ட வெள்ளை பாகம் இருக்கும்ல, அதை போட்டுட்டு அது மேலே நட்ஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இது எல்லாமே கட்டாயம் பசங்களுக்கு பிடிக்கும்.
பிடிக்கும். இது வந்து நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. ஒரு சாக்லேட் பேன் கேக் டேஸ்ட்டு தான் வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி. ஒரு குட்டி பவுலில் 1 கப் அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் நமக்கு என்னெல்லாம் நட்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் கேஷ்யூ, 1/4 கப் பாதாம், 1/4 கப் பீனட்ஸ், 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் பிஸ்தா, நமக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு ஜாகரி பவுடரும் ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் நெய்யை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து லட்டு பதத்துக்கு வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். ஹோல் நட்ஸ் வேணும் அப்படின்னா கேஷ்யூஸ் அந்த மாதிரி நட்ஸை கூட இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ நெய் வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சூப்பராக உருண்டை பிடிக்க வரும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெடி. ஸோ நம்ம எப்பயுமே இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை வந்து பசங்க பசிக்குதுன்னு கேட்கும்போது நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெடி. இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குயிக் அண்ட் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் ப்ரீமிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இதில் நமக்கு தேவையான ஜாகிரி பவுடரோ இல்லை கருப்பட்டி தண்ணியோ எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். வந்ததுக்கப்புறமா 2 டேட்ஸை வந்து நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் நட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேஷ்யூ நட், வால்நட் இல்லை பிஸ்தா எது வேணுமோ ஜஸ்ட் ஒரு 1 or 2 வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா இது திக்கன் ஆகி வரணும். இந்த மாதிரி திக்கன் ஆகி வரும்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நம்ம டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இதில் நமக்கு வேணும்னா இந்த ஜாகிரி பவுடர் இல்லை கருப்பட்டி தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிற டேட்ஸ் அண்ட் அந்த கோகோனட்டோட ஸ்வீட்னஸே போதுமானது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸ்க்கு நம்ம வந்து நட்ஸ் ஆஸ் யூசுவல் சேர்த்துட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்னொரு வெர்ஷனும் பண்ணலாம். இதே ப்ரீமிக்ஸ் பவுடர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்டவ்வில் வச்சு கிண்ணதுக்கப்புறமா மோர் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அதையும் சர்வ் பண்ணலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துக்கிறோம். 1 கப் ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு 4 கப் கருப்பட்டி தண்ணி வந்து சரியாக இருக்கும். கருப்பட்டி ஜஸ்ட் தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா சூடாக இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் 4 கப் சேர்த்தாலும் ஓகே தான். 1 கப்புக்கு 4 கப் சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே வரணும். ஸோ இதில் வந்து லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ கருப்பட்டி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இதோட ஒரு குளிக்கரண்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு ஆப்பமாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த பேசினே உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி விட்டு அதை க்ளோஸ் பண்ணி குக்கரையும் க்ளோஸ் பண்ணி விசிலை எடுத்துட்டு ஃபஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். மேலே வந்து நமக்கு ஆவி வர ஆரம்பிக்கும். விசில் இல்லாததுனால மேலே ஆவி வர ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சதுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிம்லையே அதை வேக விடணும். இந்த கருப்பட்டி தண்ணி மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மேலே வந்து கட்டாயம் பிளேட் போடணும். போடலைன்னா தண்ணி எல்லாமே உள்ளே இறங்கிடும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வராது. ஸோ பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு களியை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான டெக்ஸ்சரில் களி ரெடி. ரொம்ப கை வலிக்க கிண்டாமல் ஜஸ்ட் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம களி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பேசினை வெளியில் எடுத்துகிட்டு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் ஒரு ஹோல் மேக் பண்ணி நெய் போட்டு தானே நம்ம சர்வ் பண்ணுவோம். அதே மாதிரி சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம களி வந்து நம்ம கிண்டுனா என்ன டேஸ்ட் இருக்குமோ 99% அதே டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சோண்டு நெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாரத்துக்கு 1 or 2 டைம்ஸ் இந்த ஈஸியான களி ரெசிபியை நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதே ப்ரீமிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டையும் பண்ணலாம். நம்ம 1/2 கப் அரிசி மாவு 1/2 கப் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, வெள்ளை தண்ணி ஊற்றி நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டு பிடிச்சி நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம். அதுவும் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக். ஸோ நம்ம என்னென்ன ஃபார்மில் நம்ம பசங்களுக்கு வந்து இந்த பவுடரை சேர்க்க முடியுமோ எல்லா ஃபார்ம்லையுமே சேர்த்துக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே எங்கேயுமே நமக்கு ஃபெயிலியர் ஆகாது. இந்த பவுடர் வந்து எதில் சேர்த்தாலும் நமக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.